என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Unit-2 வெக்டர் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோப்லார் கண்டிஷனை எப்படின்னா கோப்லார்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, ஒரு தலை வெக்டர்கள்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. அதுக்கு ஆன்சர் 0ன்னு கொடுத்தோம். சரிங்களா? இப்போ இந்த சம்மில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவங்களே கோப்லார்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கோப்லார் கண்டிஷனை அவங்க இந்த வெக்டர் 3 வெக்டர் கோப்லார்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 வெக்டர் கோப்லாராக இருக்கும்போது எம்மனுடைய வேல்யூயை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க, வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் இங்கே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம்ங்கிற வேல்யூ கண்டுபிடி சொல்கிறாங்க. சச் தட் த வெக்டர்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். வெக்டர் அல்ஜிப்ரா நம்ம சால்வ் பண்ணும்போது கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தில் கொஸ்டின் வெக்டரில் இருக்கா பொசிஷன் வெக்டர் இருக்கான்னு பார்க்கணும். நம்மளுக்கு வெக்டரில் வெக்டரில் இருக்கும்போது நம்ம என்னென்னா அதனால் ஸ்மால் லெட்டரில் எழுதணும். அப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்மால் லெட்டர் எழுதுறேன். ஸ்மால் ஏ வெக்டர் ஈக்குவல் டு பாருங்கள், இதுதான் ஏ வெக்டர். அந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஏ வெக்டர். அப்போ 2i வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் மைனஸ் 2k வெக்டர்னு ஃபஸ்ட் எழுதிடுறேன். அடுத்து இருக்கிறது என்னென்னா பி வெக்டர் எடுத்துக்கணும். வெக்டர் ஸ்மால் லெட்டர் எழுதணும். பி வெக்டர் ஈக்குவல் டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர். அடுத்து பாருங்கள், இது என்ன சி வெக்டர். இப்போ சி வெக்டர் ஈக்குவல் டு எம்ஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர். பாருங்கள், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கு. பாருங்கள், என்ன மிஸ் ஆகிருக்கு? கே கிடையாதுனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளே 0 கொடுத்து கே வெக்டர் கொடுத்துக்கிறோம். இப்படி கொடுக்கும்போது தான் தப்பாகாது. எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம 0 கொடுத்துக்கணும். இப்போ கே வெக்டர் மிஸ் ஆகிருக்கனால இந்த 0 கொடுத்து கே வெக்டர் கொடுத்துட்டேன். இப்போது கோப்லாரோட கண்டிஷன் தெரியுங்களா? இப்போ கோப்லாரோட கண்டிஷன் என்ன எழுதலாங்களா? கோப்லாரோடைய கண்டிஷன் என்னென்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு 0ங்கிறத கோப்லாரோட கண்டிஷன். இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டெப் 1 வச்சுக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், எம்னுடைய வேலையை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் அதாவது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பாருங்களேன், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இருக்கலாம், அது கழிக்கல. ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஈக்குவல் டு இதை என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் போடுமா, டிட்டர்மினன்ட். இங்கே ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 2. ஜேனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1, கேனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன -2. அடுத்து இந்த ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, அதாவது கோஎஃபிஷியன்ட் தான் நான் முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன 1, ஜேக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் +1, கேக்கு முன்னாடி 3. இங்கே பாருங்கள், ஐக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பாருங்கள் எம், ஜேக்கு முன்னாடி +1, கேக்கு முன்னாடி 0. இப்போது எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மறக்காமல் இந்த ஃபஸ்ட்டு காலத்தை திருப்பி அகைன் ரிப்பீட் பண்ணணும். இது ஷார்ட்கட் மெத்தட் 2 1 m. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் காலத்தை திருப்பி எழுதணும் 1 1 1 எழுதிட்டு டிட்டர்மினன்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த ஈக்குவல் டு 0 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். ஏன்னா அவங்க கொஸ்டின்லேயே முதல்ல சொல்லிட்டாங்க, இது கோப்லார்னு சொல்லிட்டாங்க. அந்த கோப்லாருங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னமா கண்டுபிடிக்க போகிறோம், எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் கம்பல்சரி நம்மளுக்கு இங்கே என்ன ஒன்று ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணுறதான். நம்ம கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கிராஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1 × 0 நமக்கு ஆன்சர் ஒன்று 0 வரும். 2 × 1 × 0 ஆன்சர் என்ன வருது 0. ஓகேங்களா? அடுத்து இந்த செகண்ட் நம்பருக்கு பார்த்தீங்களா ஏற மார்க் 1 × 3 × m. இப்போ கால்குலேட்டரில் 1 × 3 மட்டும் தான் போட முடியும். இப்போ 3 வருது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எம், அதை அப்படியே சேர்த்துக்கணும். இந்த 3 +3 -3 +3. அப்போ +3 இந்த எம்மை சேர்த்துக்கணும் 3m. மல்டிப்ளை பண்ணும்போது தெரியும் பாருங்கள், 1 × 3 3, 3 கூட எம்மை சேர்த்துனா 3m, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் -2 × 1 × 1. புரியுதுங்களா? அப்போ என்ன வரும், -2 × 1 × 1 ஆன்சர் என்ன வருது பாருங்கள் -2. எடுத்து எழுதிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நடுவில் எப்போயுமே மைனஸ், அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கீழே எப்படி மேலேருந்து கீழே வந்தோம் அதே மாதிரி இப்போ கீழேருந்து மேலே நோக்கி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், m × 1 × -2. ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் 1 × -2 ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × -2 என்ன வருது -2. சரிங்களா? அப்போ -2ன்னு எழுதிட்டு இங்கே என்னமா இருக்குது m. நல்லா கவனிச்சுக்குமா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது நம்பரில் இந்த வேரியபிள் இதெல்லாம் வரும்போது நாங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 1 × -2 இங்கே என்ன இருக்குது பாருங்கள் m, அதை அப்படியே சேர்த்து எழுதிருங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் 1 × 3 × 2 1 3 சார் 3 3 × 2 6 வரும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் கால்குலேட்டர் 1 × 3 × 2ன்னு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வருது 6. அந்த 6 +6. அடுத்து பாருங்கள் 0 × 1 × 1 கால்குலேட்டர் அடிச்சு என்ன வரும் 0 தான் வரும். 0 × 1 × 1 ஆன்சர் என்ன வருது 0.
ஓகேங்களா? எழுதுனதுக்கப்புறம் ஈக்குவல் டு இந்த ஜீரோவை மறக்காமல் இங்கே ஜீரோ கொடுக்கணும். அப்போ தான் நம்ம எம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் கால்குலேட்டர் அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கே -2 இருக்குது. சரிங்களா? இங்கே 0, இங்கே -2. அப்போ 0 -2 நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? -2 வரும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், +3m. அதை அப்படி எழுதிக்கலாம். சரியாம்மா? சப்போஸ் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்கோ அந்த ப்ராக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது எழுதிங்க. 0 + 3m - 2 இதை இப்படியே எழுதிச்சிங்க. இங்கே பாருங்கள், 0 + 3m - 2 இதை அப்படியே நான் வந்து எழுதியிருக்கேன். ஏன்னா சில பேர்த்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. உள்ளே போகும்போது நம்மளுக்கு என்னென்னா சேஞ்சஸ் சைன் ஆகுமா? இப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கன்னா, இந்த 2 ப்ராக்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி இங்கே எழுதிட்டேன். இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகும்போது என்ன, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகுமா? இங்கே -2m இருக்கா, நம்ம இங்கே எழுதும்போது என்ன எழுதணும்? +2m எழுதணும். இங்கே +6 இருக்குது, நம்ம எழுதும்போது -6 எழுதணும். இங்கே +0 இருக்குது, நம்ம எழுதும்போது -0 எழுதணும். 0க்கு வந்து பாசிட்டிவ் சைனும் கிடையாது, நெகட்டிவ் சைன் சைடு கிடையாது. இங்கே புரியிருக்காங்க எழுதுறேன். இங்கே +0 இருக்கிறனால -0 எழுதுறேன். இங்கே வந்து என்ன, ஈக்குவல் டு 0. இது வந்து நம்ம அப்படியே எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலான்னா நம்பர் எல்லாத்தையும் டிக் பண்ணுங்கள். இங்கே 0, -2, அடுத்து -6, 0. இதை மட்டும் கால்குலேட்டர் அடிங்க. 0, அடுத்து என்ன இருக்குது? -2, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், -6, அடுத்து என்ன இருக்குது? -0. இப்போ ஈக்குவல் டு அமுத்துங்க. என்ன வருது? -8. இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். -8. அடுத்து இந்த எம்ங்கிறது எல்லாமே ரவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த எம்ங்கிறது இருக்குது 3m. அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்க, 2m. சரிங்கம்மா? அப்போ 3m ப்ளஸ் கூட 2m ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 5m வரும். தெரியலையா? கால்குலேட்டர் எடுத்துங்க. எம்முக்கு முன்னாடி என்ன இருக்குது? +3. இந்த எம்முக்கு முன்னாடி என்ன இருக்குது? +2. கால்குலேட்டர் எடுத்து என்ன வருது? 5 வருதா? 5ங்கிறதுனா +5 அந்த m. புரியுதாம்மா? 3m + 2mங்கிறதுனா 5m. அப்போ ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த 5m அப்படியே வச்சுட்டு இந்த -8 வந்து நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். இந்த -8 வந்து என்ன, இந்த சைடு கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? -8 இங்கே வரும்போது என்ன ஆகும்? +8ஆக மாறுமா? சைன் வந்து மாறும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? எம்னுடைய மதிப்பு தான் தேவை. அப்போ எம்மை ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்போ m = 8 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 5 வந்து இங்கே வரும்போது வந்து /5ஆக மாறும். அப்போ m = 8/5 தான் இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். புரியுதாம்மா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. 3 வெக்டர் வந்து கோப்லானார் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கம்பல்சரி வந்து இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு 0 கொடுத்தா தான் நம்ம வந்து எம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டானு பார்க்குறதுக்காக இந்த எம் வேல்யூ வந்து நீங்கள் இங்கே கொடுத்து பார்த்தீங்கன்னா 8/5 இருக்கும். இந்த 5 கேன்சல் ஆனால் 8 = 8. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து கரெக்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.